சொல்லியிருக்கீங்க, இவ்வளவுதானா சுவாமி, வேற ஒண்ணுமே பண்ணலையா? பொங்குதேர் வாழ்க்கை அது யாருக்காக? தர்மிக்காக. ஆனா ஒரிஜினல் தர்மி வந்து நாகேஷ் மாதிரி கிடையாது. இப்போ டக் டக் டக்குன்னு வளைஞ்செல்லாம் வருவார்ல, எவ்வளோ பிழை இருக்கோ அதுக்கு தகுந்தபடி பரிசு அப்படிலாம் பேசவே மாட்டார். ஒரிஜினல் தர்மி ரொம்ப அருமையான ஆள். சரியா? இது சினிமாங்கிறதுனால நமக்கு ஒரு கொஞ்சம் அப்படி பண்ணியிருக்காங்க. இல்லை, ஆக்சுவலாக அவர் கேரக்டர் அப்படி ஆக்கியிருக்க கூடாது. அது மற்றதெல்லாம் நல்லா இருக்கும், ஆனால் அவர் கேரக்டர் அப்படி ஆக்கியிருக்க கூடாது. சரி, அது ஒரு பக்கம். வேற கேட்கவே இல்லை. உங்களுக்கு கேட்கா? இல்லை, எனக்கு கேட்கல. ரெண்டு எழுத்து தான் வருது. நல்லா சொல்லுங்க. அது உபதேசம், அதானே சொல்றீங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எழுதுனது என்னதெல்லாம் ரெண்டு சொல்லியிருக்கீங்க. இவ்வளோதான் எழுதியிருக்காரா, வேற எதுவும் எழுதியிருக்காரா? அவ்வளோதானா? அடியார்க்கு எளியன் கொற்றம் குடியார்க்கு எழுதிய சித்தாந்த மாணவர்கள் யாரெல்லாம் கை தூக்குங்க. ஏன் மறந்தீங்க? ஏன் மறந்தீங்க? கொடுத்தாருல. வேதமர தீக்கை செய்து முக்தி கொடுக்க முறை கொடுத்தாருல, மறக்காதீங்க தயவுசெய்து. சரியா? இது தவிர இறையனார் அகப்பொருள் என்னது? ஆம், கையால் எழுதுனது. இது அவர் அருளி செய்தது. கையால் எழுதுனது அவ்வளோதானா? யாரெல்லாம் இன்னைக்கு உண்ணாவிரதம்? கிடையாதுல்ல, கிடையாதுல்ல. திருவாசகம் எத்தனை பாடலு? 8 8 9 6 8. அப்போ 658 பாடல். எத்தனை பதிகம்? 51 பதிகம். சிவபுராணம் தொடங்கி அச்சோப்பதிகம் வரைக்கும். அதையும் கையால் படி எடுத்துட்டு அப்படி சாமி எணிச்சிட்டாரா. அப்புறம் என்ன செஞ்சாரு? பாவை பாடிய வாயார் கோவை பாடுகன்னு சொல்லி அது எத்தனை பாட்டு? திருக்கோவையார் எத்தனை தெரியாதா? 12 திருமுறையில் எது எது என்னதுன்னு தெரியணுமா வேண்டாமா? தெரியணுமா வேண்டாமா? 400 தேனூறு வாசகங்கள் 600 அப்படின்னு ஒரு பாட்டே வரும். அதில் திருக்கோவை 400ன்னு அந்த எண்ணிக்கையெல்லாம் வரும். யானூறு பாடாத வகை இல்லையா? செவ்வந்தி புராணம்னு நினைக்கிறேன், அதுலேருந்து சொல்லியிருப்பாங்க. எத்தனாம் பக்கம் சொன்னீங்க? ஆனால் அது 2 வரி. இப்படி வராது. நான் சொல்கிற பாட்டு 4 வரி வரும். ஆமாம் ஆமாம். இதில் வந்து 400ன்னு இந்த எண்ணிக்கைக்கு இது வந்திருக்குல்ல, இது கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ பாவை பாடிய வாயால் கோவை பாடுகன்னு சொல்லி, இது ஏன் புக் தானா? சரி, சொல்லி பாட அதையும் என்ன செஞ்சார் சுவாமி? காப்பி எப்பம்மா வரும்? பதிலே எனக்கு வரமாட்டேங்கம்மா. இம்மா திருவாசகத்தை எழுதிட்டு எந்திரிச்சிட்டாரா? என்ன பண்ணாரு? பாவை பாடிய வாயால் கோவை பாடுகன்னு சொல்லிட்டு பாட சொல்லிட்டு போயிட்டாரா? என்ன பண்ணாரு? எழுதினார்ல. சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? அந்த செய்தி தெரியல அப்போ. ஓகே, தெரியலன்னு எனக்கு தெரியாது, நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் புரிஞ்சுட்டேன். ஓகே, அப்போ முதல்ல திருவாசகத்தை படி எடுக்காது. சரியா? நமக்காக நாம் உய்யணுங்கிறதுக்காக. அடுத்து பாவை பாடிய வாயால் கோவை பாடுகன்னு சொல்லி அவர் திருக்கோவையார் பாட அந்த 400 பாட்டையும் படி எடுத்து என்ன பண்ணாரு? வந்தவர் யாரு? சுவாமி. தெரியும் எப்படி வந்தாரு? அந்தனர் வடிவத்தில் வந்து படி எடுத்தாச்சு. அங்கே போய் காலையில் கோயிலை திறந்தா எப்படி இருக்கு? பஞ்சாட்சர படி பூரவும் என்ன இருக்கு?
நேற்று ராத்திரி கோயில் நட சாத்தும் போது ஒன்றும் இல்லையே, இன்றைக்கி காலையில் அது அப்படி நீங்கள் உங்கள் மனக்கண்ணுக்கு கொண்டு வரணும். இன்றைக்கி காலையில் என்ன இப்படி இருக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கு தோணுது. அப்புறம் தான் சுவாமி என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் என்னோடய அன்பன் சொல்ல நான் இதை படி எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவங்க எல்லாருக்கும் ஒரு ஆர்வம், சுவாமியே நேரில் போய் படி எடுத்துகிட்டு வர்றாருன்னா அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்ட்டு இவர் தங்கியிருந்த இடத்துல போய் இவரை வணங்கி இவரை கூப்பிட்டு வர்றாங்க. அவருக்கு அங்கே ஒன்றும் தெரியல. இங்கே பார்க்காரு, சுவாமியே படி எடுத்தாருனோடனே அவருக்கு எப்படி இருந்தது, வெள்ளத்து போனார். யோசிச்சு பாருங்கள் அந்த நிலைமை எப்படி இருந்திருக்குன்ட்டு. நம்ம முன்னால் நேற்று சாமியாக உட்காந்து படி எடுத்தார் அப்படின்னு நினைக்கும் போது எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு. போக முடியுதா? அதனால் அப்படி படி எடுத்த பின்பாக என்ன செஞ்சாராம், அந்த அந்த இதை பார்த்துட்டு அப்படியே அவங்கெல்லாம் ஆர்வமாக கேட்டாங்களாம். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் 4 வேதம் தெரியும். ஆகமங்கள் எத்தனை? 28. அந்த 28 ஆகமங்களும் தெரியும் அவங்களுக்கு, சரியா? ஆனால் இந்த இது என்னதுன்னே தெரியாது அவங்களுக்கு. திருவாசகம் திருக்கோவையாருங்கிறது என்னதுன்னா அன்னை வரைக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் பரிச்சயமாயிருக்கும். அப்படின்னு என்னது இந்த நூலுக்கு சுவாமி இவ்வளோ படி எடுத்திருக்காருன்னா அப்போ அந்த நூலில் என்ன இருக்குது? அவரே அருளி செய்தது வேதமும் ஆகமமும். ஆனால் அவர் போய் உட்காந்து படி எடுத்திருக்காரு, அப்போ இந்த நூலில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா இந்த நூலோட கருத்து என்னன்னு கேட்காங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார், சொல்லிய பாட்டின் பொருள் எங்கே இருக்குன்னு காமிச்சாரு. பாட்டுடை தலைவனையே காமிச்சிட்டு அப்படியே படியேறி உள்ளே போனார். என்னானாரு, அப்படியே நடராஜ பெருமான்ட்டு ஐக்கியம். இங்கே சிதம்பரம் போனீங்கன்னா அங்கே நிற்கையில் இந்த வரலாறு மனசில் வச்சு அவர் அப்படி உள்ளே போகிற மாதிரியும் அந்த உணர்வோடு கும்பிடணும். அந்த படி ஏறி அவர் உள்ளே போகிற இந்த பக்கம் தீட்சிதர்கள் நின்று கேட்குற மாதிரியும் அதுக்கு இவர் தான் அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரியும் 5 படியில் ஏறி அப்படியே உள்ளே போய் சுவாமியோட ஐக்கியமாறுது மனசில் நினைக்கணும். அந்த நாள் எந்த நாள்? அவரோட குரு பூஜை, சரியா? சரி. ஆக இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, அந்த 2வது பேராவை பாருங்கள். சிறைவான் புனல் தில்லை சிற்றம்பலம் என்பது பிராட் புருடனுக்கு இதயத்தானமான மண்ணுலக சிற்றம்பலத்தை குறிக்கும் போது, சரியா, பெரிய நீரை காவலாக உடைய சிற்றம்பலம் என்று பொருள்படும். அதாவது அங்கே கடல் இருக்குல்ல பக்கத்தில், அதை குறிக்குது. கடலை எல்லையாக உடைய நீர் அரண். அரண்னா எல்லை இல்லையா, கோட்டை மாதிரி இருக்கும். ஆமாம், அதில் இது நீர் அரண் அப்படின்னு குறிச்சிக்கணும். அதே சமயம் இன்னொரு வெளி என்னது, ஞான வெளி. என்ன, ஞான வெளியாகிய பராகாயத்தை குறிக்கும்போது அனைத்து வகையான அறிவும் தன் எல்லைக்குள் அடங்கும் வண்ணம் சிறை செய்வதான ஞானவானும் அதனுள் விளங்கும் கருணை புனல். ஞானத்தை வான், ஞானம் அதாவது வான் என்னது, ஞானம் டேஷ் வானம், சரியா? அந்த போட்டுக்கோங்க. வானம் ஞானம், அந்த புனல் என்னது, கருணை, சரியா? அந்த சிதாகாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சிதாகாயம் சிதாகாசம் எப்படி வேணாலும் சொல்லலாம், சரி? அப்போ எல்லா இடத்துலையும் சுவாமி இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பெருமான் வேற எங்கேயும் உரைகிறாரு, ஞானாகாசத்திலையும் உறைவார், என்னுடைய மனதிலும் இருப்பார், இல்லையா? சிறைவான் புனல் தில்லை சிற்றம்பலத்தும் என் சிந்தையுள்ளுன்னு சொன்னதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். என் சிந்தையுள் அப்படிங்கிறது என்னோட மனசுக்குள்ளே. அவங்க யாரெல்லாமோ புக்கில் எழுதாதீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் நோட்டில் எழுதிக்கோங்க. என்ன, ஒருத்தங்களுக்கு தானே? சரி சரி சரி. அதுக்கு அடுத்தால அதை நல்ல மனசில் வைத்து கொள்ளலாம். அதுக்கு அடுத்தால சிந்தையோட இழிவு தோன்ற அதை நமக்கு எடுத்து சொல்லி, அப்போ நமக்கு பாசத்தடை உடைமை உணர்ந்தாலும் முற்றும் அறிய. இப்போ நம்ம எல்லா மாதமும் பாடம் கேட்டாலும் சிந்திக்கும் போது கேட்டதெல்லாம் என்ன செய்யணும், சிந்திக்கணும்.
சிந்திச்ச என்ன கிடைக்கும்? தெளிவு கிடைச்சா என்ன நடக்கும்? ஞானம் கிடைச்சா என்ன நடக்கும்? நிட்டை கூடிடலாம். சரி, ஆனால் கேட்டதுலையே பாதி தான் காதுக்குள்ளே போகுது, மீதி எங்கேயோ போயிடுது. அது வேற சிந்திக்காததுனால மனசில் நிற்க மாட்டேங்குது. இங்கேருந்து இன்றைக்கி வந்துட்டு போய் அடுத்த மாதம் பேக்கை தொடக்கூடாது. அந்த ஒரு மாதமும் இந்த கேட்ட பாடத்தை பூரா அசை போட்டு பதியத்தெல்லாம் படித்து என்ன. யாரெல்லாம் இது பார்க்குறீங்க, saivam.orgன்னு ஒரு ஆப்பு, அதில் அடியேன்னு சொல்லிகிட்டே வரேன். ஆனால் யாரையும் காணும், பார்த்த மாதிரியே காணும். பார்க்கலாம், கேட்கலாம். சரியா? நீங்கள் வீட்டில் இருந்தபடிக்க ஒரு அரை மணி நேரம்தான், ஒரு நாளைக்கு ஒரு பதிகம், செவ்வாய் புதன் அப்புறம் சனி ஞாயிறு. saivam.org அதாவது saivam.org, அதை புரிஞ்சுக்கோங்க. அந்த ஆப்பில் என் பேர் போட்டிங்கன்னா வரும். இப்போ 1ஆம் திருமுறை முடித்தாச்சு, 2ஆம் திருமுறையும் கிட்டத்தட்ட 100 கிட்ட வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம்தான், இன்னொரு 20 பதியம் கிட்ட இருக்கும். சரி, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு செய்திகள் நிறைய கிடைக்கும். நீங்கள் வீட்டில் இருந்தாலும் என்ன செய்யலாம், ஈஸியாக பணமும் கட்ட வேண்டாம், இங்கேயும் வர வேண்டாம், வீட்டில் உட்காந்து நீங்கள் கேட்டால் போதும். நேரம் இன்னொன்று லைவாக தான் கேட்கணும்னு கட்டாயம் கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது எடுத்தும் பார்க்கலாம். சரியா? சரி, இப்போ அதனால் அடுத்தால என்ன சொல்லியாச்சு, அதாவது நம்மகிட்ட எவ்வளவு தான் கேட்டாலும் நம்ம தானே உணர்வோமா? எப்படி தானே உணர்வது? பதி நாம் உணர்வது. உணர்த்துனா முழுசும் உணர்ந்தோமா? கொஞ்சம் உணர்ந்தோம், கொஞ்சம் ஐயம் இருக்கும், கொஞ்சம் திரிபு இல்லை மாற்றி மாற்றி கொஞ்சம் மயக்கம்லாம் வரும். அது வராமல் என்ன செய்யும், வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து வீட்டில் இங்கே வந்து கிளாஸில் உட்காந்தா கொஞ்சம் மயக்கம் வருமா வராதா? இல்லையா? அது நம்ம மேலே தப்பு இல்லை, உடம்பு தானே, அது என்னெல்லாம் தான் செய்யும். காலையில் எழுந்துச்சு இன்றைக்கி கிளாஸ் இருக்கேன்னு பரபரக்க எல்லா வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு நம்ம பாட்டையும் பார்த்துட்டு வெளியே வரும்போது உடம்பு தன்னால் என்ன செய்யுது, சோர்ந்து போயிடுது. சரி, ஆக நம்மகிட்ட அந்த அதாவது உணர்ந்தோம், முழுசும் உணர மாட்டோம். சரியா? அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு இந்த திரிபு மாற்றி மாற்றி உணர்றது இதெல்லாம் இருக்குது. சரியா? அப்போ பெருமான் அவரோட கருணை இல்லையா, பெருமானோட கருணையையும் இன்னொன்று என்னதுன்னு பார்த்தோம், ஞானம், அவர் நமக்கு தரக்கூடிய ஞானம் இல்லையா, அதை நம்ம எப்போதும் மனசில் நினைக்கணும். அப்படி நினச்சாச்சுன்னா சுவாமி நமக்கு எப்படி தோன்றுவாராம்? விரையில் தீயினன் பாலில் படுநெய் போல் மறைய நின்றுளன் மாமணி ஜோதி. நவரத்னங்களுக்கு உள்ளே இருக்கக்கூட ஒளியாக பால் வாங்குதோம்ல வீட்டில் எல்லாரும். இந்த காய்ச்சன பால் வாங்குதோமா, காய்ச்சாத பால் வாங்குதோமா? பால் பச்சை பால், அது நம்ம முதல்ல என்ன செய்கிறோம், காய்ச்சி அதை ஆற வச்சு உர ஊற்றி கடைஞ்சி எடுத்தால் கையில் என்ன கிடைக்கும், வெண்ணெய். வெண்ணெயை உருக்குனா என்ன கிடைக்கும்? ஆனால் அந்த பாலை நீங்கள் வாங்கும்போது பாலுக்குள்ளே நெய் இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? இதான் சித்தாந்தம். நீங்கள் காலையில் பால் வாங்கியாலே சித்தாந்தம் ஸ்டார்ட் ஆகிடும். சரிதானே? சுவாமி பாலில் நெய் மாதிரி இருக்காருங்கிறத நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டே பால் வாங்கணும். இப்போ பாலை பார்த்தா யார் ஞாபகத்துக்கு வரணும்? எல்லா இடத்துலையும் சர்வ வியாபகங்கிறோம், பாலில் இருக்காரு. சரியா? சரி, ஆக சுவாமி விளங்கி தோன்றுவார். எப்போ விளங்கி தோணுமோ அப்போ தோணுவார். அப்புறம் அதுக்கு அடுத்ததை பாருங்கள், கூடல் விராட் புருஷனுடைய துவாதசாந்த தலம். உடம்பில் எத்தனை ஆதாரங்கள் இருக்குது? 6. என்னதெல்லாம்? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுப்தி, ஆக்ஞா. அப்புறம் இது சகசிரதலம். இதுலேருந்து 12 அங்குலம் துவாதசம். அங்கே என்ன தலம் இருக்குது? இப்போ மேலே யார் இருக்கா? 12 அங்குலத்துக்கு மேலே யார் இருக்கா? மதுரைனா யாரு? சொக்கநாதரும் மீனாட்சியும். தலைக்கு 12 அங்குலத்துக்கு மேலே யார் இருக்கா? சொக்கநாதரும் மீனாட்சி. அந்த காலத்தில் கும்பிடுவாங்க தெரியுமா, தலைக்கு மேலே கை வச்சு.
அப்போ வந்து பெண்கள் வந்து ப்ளவுஸ்லாம் போட மாட்டாங்க, அதனால் பெண்களுக்கு அது தடை செய்ய. இப்போ நம்ம ஒழுங்காக எடுத்து சொருகிட்டு நம்ம வீட்டில் வேணால் என்ன செய்யலாம், இப்படி கும்பிடலாம். ஏன்னா இப்படி கும்பிடும்போது அவருடைய திருவடியை தொட்டு வணங்குற மாதிரி. 2 பேரும் இருக்காங்கல்ல, இப்படி கும்பிடும்போது அவங்க திருவடியை தொட்டு வணங்குறாங்க. அந்த 6 ஆதாரத்துலேயும் எந்த தலம்லாம் இருக்குது? சிதம்பரம் எங்கே இருக்குது? சரி சரி, அப்போ அதை கண்டுபிடிங்க. பஞ்சபூத தலங்கள் ஒன்று இருக்குது, அதையும் இதையும் உழப்பாதீங்க. பஞ்சபூதங்களில் வந்து என்னது? நிலத்துக்கு எது? திருவாரூரும் காஞ்சிபுரம் ரெண்டும். திருவாரூர் காஞ்சிபுரம் ரெண்டும். நீருக்கு, நெருப்புக்கு, காற்றுக்கு, அப்புறம் ஆகாயத்துக்கு சிதம்பரத்தில் யார் இருக்கா? நடராஜ பெருமான் தானா? சுவாமிக்கு அம்பாளுக்கு என்ன பேர்? அது நடராஜருக்கு சிவகாமி அம்பாள்மா. சிவபெருமான் எல்லா ஆளுக்கும் ஒரு சிவலிங்கமும் ஒரு அம்பாளும் இருக்கும்ல. யாரும் சிதம்பரத்தில் உள்ள சாமி அம்பாளை ஏறிட்டே பார்க்கறது, கோயிலுக்கு போனாலும் அந்த பக்கம் போய் பார்க்கறதும் இல்லை. எல்லாரும் நடராஜரை பார்த்துட்டு ஓடி. நடராஜரும் சுவாமி தான், ஆனால் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய சாமி அம்பாள் பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். என்ன பேர்? சரி, வேறு என்ன சொல்லலாம்? அவர் எப்படி இருப்பார்? யாராவது பார்த்துருக்கீங்களா? எப்படி இருப்பார்? ருத்ராட்ச மண்டபத்துக்கு கீழே அவருக்கு நேரம் மேலே ருத்ராட்சம் அழகாக அந்த பந்தல் போட்டிருப்பாங்க. சரியா? திருமூலட்ட நாதர். என்ன பேர்? அம்பாளுக்கு பேர் உமைய பார்வதி. ஆனால் சிதம்பரத்தில் என்ன சுவாமி அம்பாள் பேர்னு கேட்டால் எல்லாருக்குமே என்ன செய்ய மாட்டேக்கு, நடராஜர் சிவகாமி வருது. இது வரணும். தலத்து சுவாமி அம்பாள் அவங்க தான், ஆனால் நடராஜ மூர்த்தி அங்கே விசேஷம். நடராஜ பெருமானும் சிவகாமி அம்பாள். திருமூலட்ட நாதர் உமைய பார்வதி எழுதிக்கோங்க. அப்போ மதுரையில் சாமி அம்பாள் யார்? சொக்கநாதருக்கு வேறு என்ன பேர்? சோமசுந்தரரும். மீனாட்சிக்கு வேறு என்ன பேர்? அங்கே இருக்கு. அங்கே நடராஜர் விசேஷமா? கால் மாற்றி ஆடுதாரு வெள்ளி அம்பலம். அப்படின்னா அந்த வெள்ளி அம்பலத்தை வடமொழியில் எப்படி சொல்லணும்? தில்லை வந்து பொன்னம்பலம், அதை வந்து நம்ம கனகசபைன்னு சொல்லுவோம் வடமொழியில். வெள்ளி அம்பலம் தமிழ், அதுக்கு வடமொழியில் என்ன சொல்லணும்? ரஜித சபை. ரஜித சபை. அதுக்கப்புறம் 3வது இதுக்கு எந்த தலம்? அதாவது நடராஜ பெருமானுக்கு 2 தலம் பார்த்துட்டோம்ல. அடுத்து 3 தாமிர சபை, 4 5 திருவாலங்காடு. அதுக்கு ஊடையில் திருவாலங்காடு தான் நம்ம முதல்ல சொல்லணும். ரத்தின சபை. என்ன சபை? ரத்தின சபை. அங்கே இருக்க நடராஜர் எப்படி இருப்பார்? அவர் ஆடுறது என்ன தாண்டவம்மா? ஊர்த்துவதான். ஒரு கால உயரத்துக்கு ஆடணும் இல்லையா? அவரை வேற எங்கே பார்க்கலாம்? அங்கே மட்டும் பார்க்கலாமா, வேற எங்கேயும் பார்க்கலாமா? சிதம்பரத்திலே. சிதம்பரத்திலே அவர் சைடில் போய் மேலே ஏறி பார்க்கணும். சரியா? அந்த சரபேஸ்வரர் இருப்பார்ல, மறக்காமல் பார்க்கணும். கொடிமரம் தாண்டி உள்ளே போய் பார்க்கணும். நடராஜர் சன்னதிக்கு எதிர்த்தால அப்படி உள்ளே போய் ஏறி மேலே பார்க்கணும். சரி, அப்போ ரத்தின சபை ஊர்த்துவ தாண்டேஸ்வரர், அப்புறம் கனக சபை பொன்னம்பலேஸ்வரர், அப்புறம் ரஜித சபை இல்லையா? கால் மாற்றி ஆடுதார்ல அந்த மூர்த்தி. அதுக்கப்புறம் இங்கே 4வது வந்து தாமிர சபை. தாமிர சபை எந்த ஊரில் இருக்குது? செப்பரையும் சொல்கிறாங்க, திருநெல்வேலியும் சொல்கிறாங்க. எப்படி பிருத்திவி தலம்னு நம்ம 2 சொல்லியிருக்கோம்ல நிலத்துக்கு, திருவாரூரும் சொல்லி காஞ்சிபுரம்னு சொல்கிற மாதிரி இது 2மே. இங்கே செம்புனால தான் அங்கே அம்பலமும் இருக்கும், அதுதான் திருநெல்வேலியில். அகைன் செப்பரைன்னு ஒரு தலமும் இருக்குது. சரி, அப்புறம் 5வது சபை என்னது? என்ன சபை?
சித்திர இல்லை எனக்கு புரியல. இப்படி இன்னைக்கு எல்லாரும் ஏன் சொல்றீங்க? எனக்கு கேட்கல. நான் கேட்கலன்னு சொன்னா டைம் வேஸ்ட்டு. சொல்றவங்க நல்ல திருத்தமாக சொல்லியிருக்கு. சரியா? சித்திர சபை அங்கே எப்படி இருப்பார் சுவாமி? சித்திரமாக இருக்கார். சரிதானா? அப்போ அது திருக்குற்றாலம். சரிதானே? பஞ்சசபை. அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ள 6 ஆதாரமும் முருகப்பெருமானுக்கும் தனியாக வரும். சரியா? 6 பட வீடு இருக்கிறதா வரும்.